இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செயினோ கம்பலோ கழட்டி போற வழியில போட்டுக்கிட்டே போகணும். ஐலி, பாவை போட்டிருந்த அந்த பாசி மாலையோட கலர் ரெட் கலர். ஐலி, ஐலி, இது பாவையோடதா? ஒரு நாள் நான் தான் பாவை கிட்ட அவளை யாராவது கடத்திட்டு போனா இந்த மாதிரி கையில இருக்கிற பொருளை வெளியில போட்டுட்டே போகணும்னு சொன்னேன். அதனாலதான் பாவை இத போட்டுட்டே போயிருக்கா. அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய கிடக்கணும்ல? ஆமா சிவா, வாங்க தேடி பார்க்கலாம். நாம அதை பார்த்தா பாவையை எங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சிவா, இங்க பாருங்க, வண்டியோட டயர் மார்க். ஐலி, நம்ம வர்மாவை மிஸ் பண்ணிட மாட்டோம்ல? கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம் சிவா. நம்ம வர்மாவை நெருங்கிட்டு இருக்கோம். எதை வச்சு சொல்ற? கொஞ்சம் இருங்க. அண்ணே, சொல்லுங்க மேடம். இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டி ஏதாவது நின்னுச்சா, இல்ல இந்த வழியா ஏதாவது வண்டி போச்சா? நீங்க பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை வேன் ஒன்று போச்சு, அதுக்கு பின்னாடி கண்டெய்னர் லாரி ஒன்று போச்சு. அந்த வண்டி இங்க இருந்து போய் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஏன் கேக்குறீங்க? இல்ல, நாங்க அந்த கார்ல போனவங்கள பார்க்க தான் வந்தோம். ஆனா அவங்க அதுக்குள்ள போயிட்டாங்க போல. சரிங்க மேடம். இப்ப என்ன செய்யறது? சிவா, இப்ப டைம் என்ன? 12:10. வீடியோல டைம் 10:12. இப்ப டைம் 12:10. வண்டி இங்கிருந்து போய் அரை மணி நேரம் இருக்கும். சோ வீடியோல இருக்கிற டைமையும் இப்ப இருக்கிற டைமையும் பார்த்தா கிட்டத்தட்ட வண்டி 1 hour இங்க தான் நின்னு இருக்கு. நீ ஏதோ பிளான் பண்ற, ஆனா என்ன பண்றதுன்னு தான் புரியல. சிவா, நான் சொன்னது சரிதான். வர்மா நம்மள டைவர்ட் பண்ணதான் அந்த கார்ல சில குழந்தைங்களை மட்டும் வச்சு சிசிடிவில தெரியற மாதிரி பண்ணிருக்கான். அப்ப மத்த குழந்தைங்களா? மத்த குழந்தைங்கள அந்த கண்டெய்னர் லாரியில வச்சிருக்கான். அது இங்க இருந்து தான் போயிருக்கு. அந்த காரும் அது கூட தான் கிளம்பிருக்கு. இந்த பக்கமா போன கண்டெய்னர் லாரி, கார் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு இந்த பக்கம் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இத நான் விஜயகுமார் சார் கிட்ட சொல்லிடுறேன். நம்ம வர்மா போற டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். கரெக்ட். வாங்க, நம்ம உடனே கிளம்பலாம். ஹலோ, நான் வர்மா பேசுறேன். மடடேரண்ணே. டேய், ஒழுங்கா தமிழ்ல பேசு. உனக்கு தமிழ் தெரியும்னு எனக்கு தெரியும். சொல்லு வர்மா. பார், நான் சவுத்துல கருங்கல் கரையிலேருந்து போட்ல ஏறதா அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். என்னது? ஐயோ, என்ன வர்மா, என்ன சொல்ற? எப்ப பிளானை கேன்சல் பண்ண? பிளானை மொத்தமாலாம் கேன்சல் பண்ணல. எனக்கு என்னமோ போலீஸ் என்ன சேஸ் பண்ணி வருவாங்களோன்னு தோணுச்சு. என்னது? அதான் பிளானை மாத்திட்டேன். இப்ப என்னதான் பிளான் பண்ணிருக்க? நான் இப்ப நார்த்ல வெள்ளிமுனையில வந்து போட்ல ஏறிக்கலான்னு இருக்கேன். சரி, இப்ப எங்க இருக்க? வெள்ளிமலைக்கு போயிட்டியா? இன்னும் இல்ல. வர வழியில என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி வெள்ளிமலைக்கு போவ? அது நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப இங்க இருக்கிற இடத்துல இருந்து அங்க வர இன்னும் 1 மணி நேரம் ஆகும்.
நான் எப்படியாவது அங்க வந்துருவேன். நீ அங்க வந்துரு. சரி வர்மா, நான் இப்பவே கிளம்புறேன். ரைட். சிவா ஒரு நிமிஷம். ஹலோ சார், நாங்களும் ஆபரேஷன்ல இறங்கிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த டைம் கண்டிப்பா வர்மா உங்களை கூப்பிட்டு பணத்தை பத்தி கேட்பான். ஏன்னா நம்மள அவன் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண விடாம எந்த நேரமும் பதட்டத்துல வச்சுக்க பாப்பான். அவனை நம்ம சர்ச் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நம்மள டைவர்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பான். நம்ம குழந்தைங்க மேல ஃபோக்கஸ் பண்றதோட அவனையும் பிடிக்க ட்ரை பண்றோன்னு நம்ம மேல அவனுக்கு டவுட் இருக்கும். அதனால நாம அவனோட டவுட்டை கன்ஃபார்ம் பண்ண விட்டுறக்கூடாது. அப்புறம் குழந்தைங்களை காப்பாத்துறதுல பிரச்சனை ஆயிடும். அதனால அவன் அடுத்து ஃபோன் பண்ணி பணத்தை பத்தி கேட்டா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அதனால நாம அவனோட டவுட்டை கன்ஃபார்ம் பண்ண விட்டுறக்கூடாது. அப்புறம் குழந்தைங்களை காப்பாத்துறதுல பிரச்சனை ஆயிடும். அதனால அவன் அடுத்து ஃபோன் பண்ணி பணத்தை பத்தி கேட்டா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. உனக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு நான் மினிஸ்டர் லெவல்ல பேசிட்டேன். அவங்களும் உன்னோட டிமாண்டுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சார் சொல்லுங்க. முதல்ல பாதி குழந்தைங்களையாவது ரிலீஸ் பண்ணுன்னு மினிஸ்டர் சொல்றாரு. பணத்தை ஏற்பாடு பண்ற வேலையில தான் இருக்கானுங்களா அவனுங்க? வர்மா சார், இந்த பாதி குழந்தை மீதி குழந்தை இதெல்லாம் நடக்காது. முழு பணத்தை கொடுத்தாதான் மொத்த குழந்தைங்களை உயிரோட உங்க கண்ணால பார்க்க முடியும். சரி, நான் நீ சொன்னதை மினிஸ்டர் கிட்ட சொல்லிடுறேன். ஆனா குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, புரிஞ்சதா? சரி, பணத்தை எப்போ எங்க கொண்டு வரணும்னு சொல்லு. சொல்றேன். Hopefully they are getting diverted.